தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள், கொள்கையை சொல்லுகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள், அதனால் கவர்ச்சியை உண்டாக்குகிறார்கள். அந்த கவர்ச்சியில் இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்கள் வருகிறார்கள். வருகிற நேரத்தில் அந்த மக்கள் போதை வயப்பட்டவர்களாக ஒட்டுமொத்த சமூகமுமே அதை ஒரு பெருமையாக நினைக்கிற நேரத்தில் அதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் போதையெல்லாம் இப்போ ஐஸ் இருக்குது, இப்போ ஹெராயின் இருக்குது, இது மாதிரி எல்லாம் ஐட்டம் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து டெவலப் ஆயிட்டாங்கல்ல போதையில் கூட, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாராயம் தான் இருந்தது, உச்சகட்ட போதையாக இருந்தது. அந்த சாராயத்தை பற்றி சொல்லும் போது அதான் திராட்சை பழங்களால அந்த மாதிரி ஐட்டங்களால தான் செய்வாங்க. அதை பற்றிய திருமறை குர்ஆன் 16வது அத்தியாயம் 67வது வசனத்தில் பேசுகிற நேரத்தில் பேரிச்சம்பழங்கள், திராட்சை பழங்கள்ல இருந்து அந்த மாதிரி கனிகள்ல இருந்து மதுவையும் அழகான உணவையும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. மதுவை தயாரிக்கிறீர்கள், அழகான உணவை தயாரிக்கிறீர்கள். உணவை பத்தி பேசும்போது அல்லாஹ் தஆலா அழகான உணவுன்னு பேசுறான். மதுவை பத்தி பேசும்போது சாராயம்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான். என்ன அர்த்தம் கேட்டா, முதலாவது சாராயத்தை பற்றி, போதையை பற்றி அதற்கு எதிராக இறங்கிய வசனமே இதுதான். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரண்டாம் கட்டமான ஒரு செய்தியை கொடுக்கிறான். அந்த மக்கள்கிட்ட போய், நபியே நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தையும் சாராயத்தையும் போதையையும் பற்றி நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த இரண்டிலுமே பெரும் கேடு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், பெரும் கேடு இருக்கிறது, இதை போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எதை பத்தி கேட்கிறாங்க? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், உங்களிடத்தில் சாராயத்தை பற்றி கேட்கிறார்கள், அதே போன்று சூதாட்டம் பற்றி கேட்கிறார்கள். இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன? போதைக்கு எதிரான தீர்மானம், அதே நேரத்தில் பாதாள உலகத்திற்கு எதிரான தீர்மானம். அதோட சேர்த்து இன்னும் ஆட் ஆகணும். எது ஆட் ஆகணும்? இந்த மாதிரி சூதாட்டம் கசினோக்கள்ல இருந்து அது